சூரத்துல் வாக்கியா என்ற இந்த சூராவினுடைய சிறப்பை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், சூரத்துல் வாக்கியா யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் ஏழ்மை ஏற்படாது என்பதாக சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். பெரும்பாலும் நம்ம பயப்படுறது என்ன என்பதாக சொன்னால், எங்கே நம்ம ஏழ்மை வந்துடுமோ, நம்ம வியாபாரம் விழுந்து போயிடுமோ, நம்ம செய்கிற இந்த வேலைகள் கைவிட்டு போயிடுமோ என்பதாக பயப்படுறோம். அதாவது வறுமை வந்துடுமோ என்பதாக பயப்படுகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சூரத்துல் வாக்கியாவை மக்ரிப்புக்கு பிறகு, ஒரு ரிவாயத்தில் மக்ரிப்புக்கு பிறகு என்பதாக வரும், மக்ரிப்புக்கு பிறகு யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் ஏழ்மை வரவே வராது. நிச்சயமாக சூரத்துல் வாக்கியா நாமளும் ஓதணும் என்பதாக சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஒருபோதும் ஏழ்மையை தரமாட்டான். அல்லாஹ் செழிப்பான பரக்கத்தான வாழ்க்கை நமக்கு கொடுப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நிச்சயமாக நாமும் அதிகமாக சூரத்துல் வாக்கியா ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸ் பைஹகி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. இந்த ஹதீஸை ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா